வாரத்தில் ஒரே ஒரு லட்டு சாப்பிட்டா போதும். இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. சூப்பர் சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக அட்டகாசமான ரெசிபி இது. நெட்டில் தேடினாலும் கிடைக்காது. இது மாதிரி ஏதாவது செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருந்தீங்கன்னா, கேட்டிருந்தீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோ மருத்துவ குணம் உள்ள ஒரு லட்டு இது. ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கிற முருங்கைப்பூ யூஸ் பண்ணி தாங்க இந்த லட்டு பண்ணியிருக்கோம். பூவையெல்லாம் நல்லா பிச்சு எடுத்தாச்சு. இதில் குட்டி குட்டி பூச்சியெல்லாம் இருந்தது. அதனால் நான் நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அதில் போட்டு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. இதை தண்ணியெல்லாம் நல்லா வடிகிட்டு நிழல்லையேவும் ஒரு வாரம் காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சலசலன்னு காஞ்சிருச்சுன்னா நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் லட்டு. ஒரு கப் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்துருக்குறோம். நீங்கள் கருப்பு எள்ளும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வறுத்துக்கலாம். எள்ளையும் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஒன்று. போன்ஸ்க்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கும். இது நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருங்க. ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்குறோம். வறுத்த வேர்க்கடலை தான் ஒன்று சூடு பண்ணிக்கலான்னு சொல்லி சேர்த்துருக்குறோம். வேர்க்கடலையில் ஏகப்பட்ட ப்ரோட்டீன்ஸ் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தான். வாசனைக்காக 7-8 ஏலக்காய் சேர்த்துருக்குறோம். இது சூடு பண்ணிட்டோன்னா நம்ம அரைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இதிலையே சேர்த்துட்டேன். சேர்த்த பொருள் ஒவ்வொன்றுமே சத்தானது. 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறோம். நான் பாதாமும் முந்திரி பருப்பும் வறுத்தெடுக்க போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். முருங்கைப்பூ கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். அதனால தான் நான் வாரத்தில் 1 எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு நிறைய கிடைச்சதுன்னா டெய்லி 1 கூட சாப்பிட்லாம். இப்போது அதே நெய்யில் நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்கிற பூவை வறுக்க போகிறோம். கருகாமல் 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது இனிப்புக்காக நான் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதில் 1/4 கப் தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுத்த எள்ளையும் வேர்க்கடலையும் பொடி பண்ணியாச்சு. அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முருங்கைப்பூவும் பாதாமும் சேர்த்து பொடி பண்ணிட்டோம். எள்ளும் வேர்க்கடலையும் நல்லா பொடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் முருங்கைப்பூ சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம போட்டு எடுத்தால் போதும். இப்போ நான் முந்திரி பருப்பை உடச்சி இதுக்குள்ளே சேர்த்துட்டேன். வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை இது கூட சேர்த்துருக்குறோம். உங்களுக்கு நல்ல சுத்தமான வெல்லம் கிடைச்சதுன்னா அதை துருவி போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இனிப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி ஊற்றுனதுனால கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்குறேன். கை பொறுக்கிற சூடு இருந்ததுன்னா நம்ம கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பொரிகடலை மாவும் சேர்த்துக்கலாம். பொரிகடலையிலையும் ஏகப்பட்ட சத்து இருக்குதுங்கிறது தெரிஞ்சிருக்கிற ஒன்று தான். ஒவ்வொரு பொருளுமே நல்ல சத்தான பொருள் தான் சேர்த்துருக்குறோம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சுருந்தாலுமே இது 3 நாள் 4 நாள் வரைக்குமே நல்லா சூப்பராக இருக்கும், கெட்டு போகாது. அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது செஞ்ச குவான்டிட்டிக்கு வந்து எனக்கு 20-25 உருண்டை கிட்ட கிடச்சிது. நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது வேரி ஆகும். இது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்குரிய சத்தும் நமக்கு கிடைச்சிரும். யாருமே செய்யாத ஒன்று எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துருக்கோங்கிற ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்